ஹாய் சிஸ், லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்ஸ்லேயே ஸ்மால் சைஸ் பார்த்தோம், பிக் சைஸ் பார்த்தோம், சமைக்கி வச்சு ஃப்ரெஞ்ச் நாட், இது 3 வெரைட்டிஸ் வந்து பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு பார்க்க போகிறோம். இதை வந்துட்டு லவங்கம் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இப்படி நீடில் இப்படி வெளியில் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இந்த த்ரெட்டை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இந்த த்ரெட்டுக்கு பின்னாடி இப்படி நீடில் வச்சு ஒரு 1 டைம் ரொட்டேட் பண்ணி இப்படி தூரமாக வந்து பஞ்ச் பண்ணணும். நம்மளுக்கு எந்த இடத்துல நம்மளுக்கு தேவையோ அவ்வளோ தூரமாக நம்ம பஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை கிட்ட வேணும் அப்படின்னாலும் நீடில் இப்படி கிட்ட பஞ்ச் பண்ணலாம். இப்படி நீடில் நீங்கள் மூவ் பண்ணும்போது இந்த த்ரெட்டை நீங்கள் டைட்டாகவே பிடிச்சிருக்கணும். இப்போ த்ரெட்டை வந்துட்டு இப்படி ஆப்போசிட் டைரெக்ஷனில் பிடிச்சிங்கன்னா நாட்டு வந்துட்டு உங்களுக்கு மேல் பக்கமாக விழும். கீழ்ப்பக்கமாக பிடிச்சிங்கன்னா நாட்டு வந்துட்டு கீழ்ப்பக்கமாக வந்து விழும். ஓகேங்களா? அதனால் த்ரெட்டை இப்படி மேல் பக்கமாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் எந்த இடத்துல நாட் போடணுமோ அந்த இடத்துல இப்படி நீடில் பஞ்ச் பண்ணிவிட்டு கீழே இழுத்துருங்க. அவ்வளவுதான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட். நம்ம நார்மலாக ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது எங்கே இந்த த்ரெட் எடுத்தோமோ அதே இடத்துலையே பஞ்ச் பண்ணோம். இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு கொஞ்சம் தூரமாக போயிட்டு பஞ்ச் பண்ணுவோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போ மறுபடியும் நான் த்ரெட் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த த்ரெட்டு பின்னாடி நீடில் வச்சுக்கிறேன். நீடில் 1 டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்க த்ரெட்டை டைட்டாகவே பிடிச்சிருக்கணும். இதை கொஞ்சம் இப்படி ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்டை பிடிச்சிக்கிட்டு நீடில் கீழே எடுத்துட்டிங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் விழுந்துடும். இதுதான் வந்துட்டு லாங் ஃப்ரெஞ்ச் நாட். இதே வந்து சமைக்கி வச்சு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். நீடில் வெளியே எடுக்கிறோம். சமைக்கி வந்து எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வச்சுட்டு இப்படி நீடில் த்ரெட்டை சுற்றிட்டு கரெக்டாக அந்த சமைக்கியோட ஹோலில் வந்துட்டு பஞ்ச் பண்ணி கீழே இழுத்துடணும். நீங்கள் இந்த மாதிரி லாங் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடும்போது லெஃப்ட் ஹேண்டில் பிடிக்கிற த்ரெட்டை கரெக்டாக பிடிக்கணும். நீங்கள் கீழ் பக்கமாக பிடிச்சிட்டிங்கன்னா த்ரெட்டு வந்து கீழ் பக்கமாக நவுந்து வரும். மேல் பக்கமாக பிடிக்கணும். எந்த இடத்துல நம்மளுக்கு நாட் தேவையோ அந்த டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி த்ரெட்டை பிடிக்கணும். பிக்னஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே இந்த ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் எல்லாத்தையும் டேரெக்டாக ப்ளவுஸில் நீங்கள் இது பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு 10 நாட்ஸ் வந்து போட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ 10 ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் நான் ஃபஸ்ட்டு போட்டேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு 10 ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடுங்க. இந்த மாதிரி லவங்கம் ஸ்டிச் ஒரு 10 ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு பாருங்கள். அதே மாதிரி சமைக்கி வச்சு இந்த மாதிரி ஒரு 10 போடுங்க. இந்த மாதிரி லைனாக வந்து ஃபஸ்ட்டு தனித்தனியாக போட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் ஒரு லீஃபில் அப்ளை பண்ணுறதோ ஃப்ளவரில் அப்ளை பண்ணுறதோ அந்த மாதிரி ஏதாவது டிசைனில் அப்ளை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா ப்ளவுஸுக்கு போங்க. டைரெக்டாக வந்து ப்ளவுஸில் போயிட்டு இந்த ஸ்டிச்சை நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. இப்போ இங்கேயே எண்டு நாட் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நார்மல் நீடில் எண்டு நாட் எப்படி போடணுன்ட்டு நம்ம நிறைய கிளாஸில் பார்த்துட்டோம். நம்ம பீட்ஸ் கிளாஸில் இருந்தே பார்த்துட்டு வரோம் இந்த எண்டு நாட் எப்படி போடுறதுக்கு. அதனால் உங்களுக்கு அகைன் அண்ட் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து ரிங் நாட் பார்க்கலாம். ரிங் நாட்டில் 2 வெரைட்டி இருக்குது. சிங்கிள் லைனில் வர மாதிரி ரிங் நாட் ஒரு வெரைட்டி, டபுள் லைனில் வர மாதிரி ரிங் நாட் இன்னொரு வெரைட்டி. இது ரெண்டுமே இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்படி நீடில் கீழே இருந்து மேலே எடுத்துக்கலாம். இந்த த்ரெட்டை லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு இந்த த்ரெட்டுக்கு பின்னாடி நீடில் வச்சு ரொட்டேட் பண்ணி எங்கேருந்து இந்த த்ரெட்டை வெளியே எடுத்தோமோ அதே இடத்துலையே மறுபடியும் பஞ்ச் பண்ணணும். இந்த ஸ்டிச்சுக்கு இந்த த்ரெட்டை டைட்டாக பிடிக்கூடாது. இப்படி லூஸாக வந்து நீங்கள் பிடிச்சிக்கணும். இதை இப்படி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதனுடைய சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அப்படி பிடிச்சிக்கிட்டு நீடில் பஞ்ச் பண்ணி ஃப்ரேமுக்கு கீழே இழுத்துடணும். அவ்வளவுதான். இப்போ ரிங் நாட் விழுந்துடுச்சு. இந்த ரிங் நாட் யூஸ் பண்ணி நீங்கள் அழகான ஃப்ளவர் டிசைன் பண்ணலாம். இப்போ நான் மறுபடியும் போட்டு காட்டுறேன். த்ரெட்டை ஃபஸ்ட்டு வெளியே எடுக்கிறேன். த்ரெட்டு பின்னாடி நீடில் வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணுறேன். இப்படி ரொட்டேட் பண்ணும்போது த்ரெட்டை வந்து நான் லெஃப்ட் ஹேண்டில் டைட்டாக பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. லூஸாகவே பிடிச்சிக்கலாம். நம்மளுக்கு ரிங் எந்த சைஸ்க்கு தேவையோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்படி மூவ் பண்ணி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிக்கிட்டு நம்ம எங்கே இருந்து த்ரெட்டை வெளியே எடுத்தோமோ அதே இடத்துலையே நீடில் பஞ்ச் பண்ணி கீழ்ப்பக்கமாக இழுக்கணும். இப்படி நீடில் கீழே இழுக்கும்போது இந்த ரிங் நாட்டுக்கும் அந்த ரிங் நாட்டுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த ஃப்ரேமுக்கு கீழே ஒரு த்ரெட்டு போகுது இல்லைங்களா, அந்த த்ரெட்டை தெரியாமல் இழுத்துட்டு அதனால் ப்ரீவியஸ் ரிங் நாட் வந்து சின்னதாகிடுச்சு. ஸோ த்ரெட்டை வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் ரிங் நாட் போட்டு காட்டுறேன் பாருங்கள். த்ரெட்டை மேலே எடுக்கிறேன். இந்த த்ரெட்டுக்கு பின்னாடி வந்து நீடில் வச்சு ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணும்போது லூஸாக தான் பிடிக்கணும். இந்த லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்டை டைட்டாக பிடிக்கக்கூடாது. லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்டை வந்துட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு ரிங்கு தேவை அப்படிங்கிறத பொறுத்து மேலே கீழே மூவ் பண்ணி ரிங் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிடணும். அவ்வளவுதான். இப்போ இது 2 ரிங் நாட்டும் சேம் சைஸில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு ரிங் நாட்டோடைய சைஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் ஸ்டிச் பார்க்க ஒரே மாதிரி அழகாக இருக்கும். இது நீங்கள் எடுத்த எடுப்புலேயே வராது. நீங்கள் ஒரு 10 டைம்ஸாவது இந்த ரிங் நாட்டை போட்டு பார்க்கணும். அப்போ தான் வரும். ஸோ ஸ்ட்ரைட்டாக ப்ளவுஸ் ஒர்க்குக்கு போகாதீங்க. இப்போ டபுள் லேயர் ரிங் நாட் பார்க்கலாம். டபுள் லேயர் ரிங் நாட் வந்துட்டு நம்ம இந்த ரிங் நாட் எப்படி போட்டோமோ அதே மெத்தட் தான். ரிங் நாட் போடும்போது 1 டைம் மட்டும் நீடில் த்ரெட்டை சுற்றணும். இதில் 2 டைம்ஸ் த்ரெட்டை சுற்றி இப்படி லூஸாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு எங்கேருந்து த்ரெட் எடுத்தோமோ அதே இடத்துல பஞ்ச் பண்ணி இப்படி கீழே வந்து த்ரெட் இழுத்தணும். இப்போ இது வந்து 2 லேயருக்கு ரிங் நாட் இருக்கும். இப்போ உங்களுக்கு கேமராவில் கரெக்டாக தெரியுதான்னு தெரியல. த்ரெட் எல்லாம் அப்படியே ஒரே இதுவாக தெரியுது எனக்கு. இப்போ மறுபடியும் போட்டு காட்டுறேன் நான். இப்படி த்ரெட்டை எடுத்துகிட்டு த்ரெட்டு பின்னாடி நீடில் வச்சு 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணும்போது த்ரெட்டை லூஸாக பிடிச்சிக்கணும். நீங்கள் இந்த த்ரெட்டை வந்து லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்டை அட்ஜஸ்ட் பண்ணி ரிங்கோட சைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
இப்போ நீடில் கீழே இழுத்துடலாம். அவ்வளவுதான், டபுள் லேயர் ரிங் நாட் இதுதான். இப்போ இந்த ரிங் நாட் யூஸ் பண்ணி ஃப்ளவர் எப்படி ஸ்டிச் பண்ணணுன்னு காட்டுறேன். இதுதான் வந்து ப்ரோ சர்க்கிள் ஸ்கேல். இதில் இருக்கிற இந்த சர்க்கிள்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். இப்போ இதில் இருக்க இந்த பெரிய சைஸில் நீங்கள் சர்க்கிள் போட்டிங்கன்னா ஒரு 2 லேயர் 3 லேயருக்கு ரிங் நாட்ஸ் போட்டு நீங்கள் ஃப்ளவர் போடுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த டபுள் லேயர் ரிங் நாட் வந்துட்டு 5 பெட்டல்ஸ் வர மாதிரி மட்டும் நான் இப்போ டிசைன் பண்ணி காட்டுறேன். அதுக்கு நம்பர் 5 சர்க்கிள் யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். இப்போ இந்த சர்க்கிள்லேயே வந்துட்டு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ இந்த சர்க்கிளோடைய அவுட்லைன்லேருந்து ஃபஸ்ட்டு நீடில் இப்படி மேலே இழுக்கிறேன். த்ரெட்டுக்கு பேக் சைடில் நீடில் வச்சுட்டு 2 டைம்ஸ் இப்படி ரொட்டேட் பண்ணி லூஸாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இப்படி எங்கே ஸ்டார்ட் பண்ணுமா அங்கேயே பஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்டை நான் எப்படி பிடிச்சிட்ருக்கேன்னு பார்த்துக்கோங்க, எந்த டைரெக்ஷனில் பிடிச்சிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த லூப்போடைய சைஸ் வந்து எல்லா பெட்டல்ஸ்லேயும் ஒரே மாதிரியே இருக்கணும். இந்த லூப்போடைய சைஸை செக் பண்ணிக்கிட்டு கீழே வந்து த்ரெட்டை பொறுமையாக இழுத்திங்கன்னா இது போல் பெட்டல் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ அடுத்த பெட்டல் போடும்போது எந்த டைரெக்ஷனில் போடணும் அப்படின்னு காட்டுறேன். இது வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு எந்த வீடியோஸ்லையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பெட்டல் போட்டப்போ நீடில் எப்படி பிடிச்சிருந்தோம், இந்த பெட்டலுக்கு நீடில் இந்த டைரெக்ஷனில் பிடிக்கணும். நம்மளுடைய பெட்டல் வந்து டைரெக்ஷன் சேஞ்ச் ஆக ஆக நீடிலோடைய டைரெக்ஷன் நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே வரணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு நான் இந்த லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட் எந்த டைரெக்ஷனில் பிடிச்சிருந்தேன்னு கவனிச்சிருப்பீங்க. இப்போ அந்த த்ரெட்டையும் வந்து கொஞ்சம் டைரெக்ஷன் மூவ் பண்ணி பிடிக்கணும். இப்போ இப்படி ஸ்லோவாக இழுத்திங்கன்னா அடுத்த பெட்டலும் வந்துட்டு ரெடி ஆகிடும். இப்போ தேர்ட் பெட்டல் போடணும். இதுக்கு நீடில் எந்த டைரெக்ஷனில் பிடிக்கிறேன், லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்டை எந்த டைரெக்ஷனில் பிடிக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்படி பிடிச்சோம், இந்த பெட்டலுக்கு இப்படி பிடிச்சோம். இப்போ இந்த பெட்டலுக்கு அந்த டைரெக்ஷனில் பிடிக்கணும். நம்ம நீடில் இப்படி ரொட்டேட் பண்ணும்போது எந்த டைரெக்ஷன் வேணாலும் திருப்பிக்கலாம். ஆனால் பஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் இந்த த்ரெட்டை லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்டை வந்து அதுக்கேற்ற மாதிரி நீடில் அந்த டைரெக்ஷனில் பிடிச்சா எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்டை பிடிச்சிக்கிட்டு நம்ம எப்படி ஸ்டிச்சஸ் போடணும். நீங்கள் இந்த மாதிரி நீடிலோடைய டைரெக்ஷன் டர்ன் பண்ண தான் இந்த ஃப்ளவரோடைய பெட்டல்ஸ் மாதிரியே வந்துட்டு உங்களுக்கு ரிங் நாட் கரெக்டாக கிடைக்கும். நீடில் எல்லா பெட்டல்ஸ்க்கும் நீங்கள் ஒரே டைரெக்ஷனில் பிடிச்சிங்கன்னா எல்லா பெட்டலும் ஒரே டைரெக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ இந்த பெட்டலுக்கு நான் நீடில் எந்த டைரெக்ஷனில் பிடிச்சேன்னு கவனிச்சிருப்பீங்க. அதே மாதிரி இந்த லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்டையும் வந்துட்டு நான் அப்படியே எந்த டைரெக்ஷனில் பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் கவனிச்சிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் போட்டால் தான் உங்களுக்கு இந்த ஃப்ளவர் ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். மோஸ்ட்லி இதை எந்த வீடியோஸ்லேயும் வந்து காட்டியிருக்க மாட்டாங்க, எந்த யூடியூப் வீடியோஸ்லேயும் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரிங் நாட் சொல்லி கொடுத்துட்டு இந்த ஃப்ளவரை வந்து கடகடன்னு ஸ்டிச் பண்ணி காட்டிடுவாங்க. நீடில் எந்த டைரெக்ஷனில் பிடிக்கணும், த்ரெட்டை எந்த டைரெக்ஷனில் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தர மாட்டாங்க. பிக்னஸ் வந்துட்டு ரிங் நாட் கரெக்டாக போட்டுருவாங்க, ஆனால் அது ஃப்ளவரில் போடும்போது கரெக்டாக வராது. அவங்களுக்கு வந்துட்டு என்ன மிஸ்டேக் நடக்குது அப்படிங்கிறது புரியாமல் அவங்க கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ இதுதான் இதில் இருக்க வந்து ட்ரிக்ஸு. இந்த மாதிரி ஃப்ளவரும் நீங்கள் ஒரு 10 டைம்ஸாவது ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.